ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோல நம்ம காப்பி கேட் சேனல்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த வரிசையில இந்த வீடியோல ஜெனி யூடியூப் சேனல் பற்றியும் பூஜாஸ் கிச்சன் சேனல் பற்றி தான் பேச போறோம். இந்த சேனல்ல என்ன டிராமா பண்றாங்க, என்ன ஸ்டண்ட் அடிக்கிறாங்க, எப்படி எல்லாம் கலர் கலரா ரீல் விடுறாங்க, சமைக்கிறது, சாப்பிடுறது, வீடியோ எடுக்கிறது, இது மட்டும்தான் இவங்க கண்டென்ட்டா? எந்தெந்த விதத்துல இந்த ரெண்டு சேனலும் வீடியோ போடுறாங்க, ஒரே மாதிரி வீடியோ போடுறாங்க, இவங்க வீடியோ எல்லாம் பாக்குறதுனால யாரு லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, இவங்க வீடியோக்கெல்லாம் டிராமா கண்டென்ட் வீடியோவா உண்மையான வீடியோக்களா என்பதை பற்றி தான் டீடைலா நம்ம பேச போறோம். முதல்ல இந்த ரெண்டு சேனலுக்கும் உள்ள ஒற்றுமை பார்ப்போம். இந்த ஜெனி சேனலுக்கும் பூஜாஸ் கிச்சன் சேனலுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குங்க. இந்த ரெண்டு சேனலும் சமையலை மையமா வச்சுதாங்க சேனல் ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒரு சமையல் சேனல்னா எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு ஏதாவது தெரியாத விஷயத்த கத்து கொடுக்கற மாதிரி இருக்கணும், இல்லனா நமக்கு தெரியாத உணவு வகைகளை நமக்கு கத்து கொடுக்கற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லனா அவங்களுக்கே தெரியாத ரெசிபிஸ கத்துக்கிட்டு நமக்கு சொல்லி கொடுக்கணும். நான் இப்ப சொன்ன எந்த கேட்டகரியிலும் இல்லாத சேனல் தான் இந்த ரெண்டு சேனலும். இவங்க எல்லாம் மெயினா என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்க வீட்டுக்கு என்ன சமைக்கிறாங்களோ அதை நமக்கு வீடியோவா எடுத்து காட்டுறாங்க. அவங்களா அவங்க வீட்டுக்கு அவங்க வயிற்றுக்கு சமைச்சு சாப்பிடுறாங்க. ஆனா இந்த ரெண்டு சேனலும் ஏதோ புதுசா ரெசிபிஸ் பண்ற மாதிரியும் நமக்கு தெரியாத குக்கிங்க இவங்க செஞ்சு காட்டுற மாதிரியும் ஒரு நாடகம் ஆடுறாங்க. இந்த ஜெனி சேனல்ல அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் ஒரு கூத்தடிப்பாங்க. அந்த பூஜாஸ் கிச்சன்ல அவங்க அம்மா, அவங்க தம்பி, அவங்க அப்பா என்று குடும்பமே சேர்ந்து கூத்தடிப்பாங்க. அதுவும் இந்த ஜெனி யூடியூப் சேனல்ல அந்த அம்மா பேசுவாங்க பாருங்க, கை தேர்ந்த செஃப் கூட தோத்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு பேசுவாங்க. அது மாதிரிதான் அந்த பூஜாஸ் கிச்சன் சேனல்லையும் அம்மா இன்னைக்கு என்ன சமையல், பூஜா இன்னைக்கு என்ன சமையல்னு ஒரு நாடகம் ஆடுவாங்க. இந்த ஜெனி சேனல்ல மண்டே ஸ்பெஷல், டியூஸ்டே ஸ்பெஷல், வெனஸ்டே ஸ்பெஷல்னு ஹோட்டல்ல மெனு சொல்ற மாதிரி விதவிதமா சமைச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் பூஜாஸ் கிச்சன்லயும் பண்ணுவாங்க. எப்பா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு புரியலையா? எத்தனையோ பேரு உணவுக்கு வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அதே மாதிரி ஒரே மாதிரியான உணவை டெய்லி சாப்பிடுற குடும்பமும் நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உங்க வயிற்றுக்கு சமைச்சு சாப்பிடுறத ஏன் விளம்பரப்படுத்துறீங்க? நீங்களாம் கேமரா வச்சு நாடகமாக்கி தான் இது மாதிரி எல்லாம் பண்றீங்க. இதுல இன்னொன்னு அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பண்றாங்க. அது என்ன தெரியுமா? சாப்பாடுக்கு சாப்பாடும் ஆச்சு, அத வீடியோவா போட்டு காசும் ஆச்சு. இப்படி எல்லாமே தெளிவா செய்றாங்க. நாம தான் முட்டாளாகி அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெனி யூடியூப் சேனல், பூஜாஸ் கிச்சன் சேனல் பாக்குறதுனால நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கா, அவங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கான்னு கேட்டா உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். அவங்க லைஃப் ஸ்டைல் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. முதல்ல அவங்க பழைய மாதிரி எல்லாம் வீடியோக்கள் போட மாட்டாங்க. அவங்க போடுற ஸ்டைலே மாத்தி தான் போடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய குக்கிங் வீடியோக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி வியூஸ்லாம் அதிகம் வர வர நாங்க கார் வாங்கிட்டோன்னு வீடியோ போடுவாங்க. அப்புறம் நாங்க வீடு வாங்கிட்டோன்னு வீடியோ போடுவாங்க. இப்படி அந்த காரை காட்டி ஒரு வீடியோ போடுவாங்க, இந்த வீடை காட்டி பல வீடியோக்கள் போடுவாங்க. இப்படிதான் இந்த ரெண்டு சேனலோட கிராஃப் மேல போய்கிட்டே இருக்குங்க. அப்படின்னா அவங்க வருமானம் எங்கேயே போயிட்டு இருக்கு. இத நான் சொல்றதுனால நான் பொறாமையில சொல்றேன்னு சில பேர் நினைப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. இத நான் ஏன் சொல்றேன்னா, ஆரம்பத்துல அப்பாவி போல ரெண்டு பேரும் வந்து வீடியோ போட்டாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாத மாதிரி காட்டி சிம்பதி கிரியேட் பண்ணாங்க. நீங்களே இந்த ஜெனி யூடியூப் சேனல்ல பாருங்களேன். சமீபமா அவங்க ஒரு புது வீடு வாங்கியிருக்கோம், குடி போறோம்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் பூஜாஸ் கிச்சனும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி புது வீட்டுக்கு போறோன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துகிட்டே இருக்கு. பாக்குற நம்ம அப்படியேதான் இருக்கோம். இத நான் ஏன் சொல்றேன்னா, உங்க வீடியோக்கள் எல்லாம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைம்ல நீங்க வேற ஏதாவது யோசிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு வேற ஏதாவது பண்ணலாம். இதையும் நான் ஏன் சொல்றேன்னா, நம்மள வச்சு அவங்க வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும், நம்ம வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும்.
இந்த ஜெனி யூடியூப் சேனலும் பூஜாஸ் கிச்சன் சேனலும் பண்றதெல்லாம் நடிப்பா இல்ல நாடகமான்னு என்ன கேட்டா ரெண்டும் தாங்க. இவங்க எல்லாம் யதார்த்தமா வீடியோ போடுறேன்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல நடிக்கிறாங்க. சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ஜெனி சேனல்ல மினி டூர் வித் சிஸ்டர்னு போட்டிருக்காங்க. நான் ஹோம் டூர் கேள்விப்பட்டிருக்கேன், கிச்சன் டூர் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன மினி டூர் வித் சிஸ்டர்? இதுதான் நான் கலர் கலரா ரீல் சுத்துறது நான் சொல்றேன். அதே மாதிரி பூஜாஸ் கிச்சன் சேனல்ல அவங்களுக்கு கல்யாணமா, அதுக்கு நகை வாங்க போயிருக்காங்களாம். அத ஒரு போட்டோ ஷூட் மாதிரி அத வீடியோவா பதிவிடுறாங்க. நகை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்புறம் புடவை எடுக்க போறோம், மண்டபம் பார்க்க போறோம், பத்திரிக்கை அடிக்க போறோம், மாப்பிள்ள வந்துட்டாரு, மாப்பிள்ள அழைப்பு, ரிசப்ஷன், கல்யாணம், மாமியார், மாமனார் என்று எல்லாத்தையும் நாடகமாக்கிடுவாங்க. அத வியூஸ்க்காக நம்மள்ட்ட வித்துடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த ரெண்டு சேனலும் அவங்களுடைய தேவைக்காக நடிச்சு நாடகம் ஆடுறாங்க. ஆனா அவங்க அப்பாவி போல் யதார்த்தமா போடுற மாதிரி நம்ம கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆடியன்ஸே, அதாவது அவங்களுடைய வியூவர்ஸே லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இவங்கள தான் நிறைய யூடியூபர்ஸ் டார்கெட் பண்றாங்க. அது கூட பரவாயில்லங்க. இப்பெல்லாம் இது மாதிரி நடித்து நாடகம் ஆடுறவங்களுக்கு எல்லாம் அவார்டு வேற கொடுக்கறாங்க. இப்ப இந்த ஜெனி யூடியூப் சேனல்ல இன்னொன்னு பண்றாங்க. உங்க பொண்ணு வெளியூர்ல காலேஜ்ல படிக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்க போறேன், உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு போறேன், பொண்ணு வந்துட்டாங்க என்று உங்க பொண்ணை மையமா வைத்து இப்ப நிறைய வீடியோக்கள் பதிவிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம் என்று அவங்க பண்றதெல்லாம் வியாபாரமாக்கிடுவாங்க. இதுதான் இப்ப இந்த பூஜாஸ் கிச்சன் சேனலும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த ரெண்டு ஃபேமிலி டிராமா சேனலை பற்றியும் இவங்க என்னென்ன பண்றாங்க என்பதை பற்றியும் யோசிங்க. பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் சமையல், சாப்பாடு. மூலதனமா வச்சுதான் இவங்க சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த சமையல் வீடியோக்கள் மூலம் ஃபேமஸ் ஆனவங்க தன்னுடைய வருமானத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்காக இது மாதிரி டிராமா கண்டென்ட் வீடியோக்கள் பதிவிடுறாங்க. ஒரு மாதிரி அனுதாபத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த ரெண்டு சேனலும் யதார்த்தமா ஏதோ பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு ஏதேதோ பண்றாங்க. நிறைய பேரை மிஸ்லீட் பண்றாங்க. பாக்குற வியூவர்ஸ சென்டிமெண்டலா லாக் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாம் கொஞ்சமாவது சமூக அக்கறையோடு வீடியோ போடுவாங்கன்னா அதையும் பண்ண மாட்டாங்க. தன் போக்குக்கு தனக்காக மட்டும்தான் வீடியோ போடுறாங்களே தவிர பாக்குறவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க. எனவே பாக்குற நம்ம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும்.